இங்க தமிழ் தேசியம் பேசுவோர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல், நடைமுறை சிக்கல், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார அழுத்தம், அவர்களை செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கு அவங்களோட பகை சக்திகள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் களத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல எல்லாருமே தான் அனுபவிக்கிறாங்க. இதுல பெரிய சிறிய வேதனை எல்லாம் இல்ல. ஒரு சாமானிய தமிழ் தேசியம் பேசுற ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் தமிழ் தேசியம் பேசினாலும் அவங்க மேல அந்த பகுதியில் இருக்கவன் ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறையை கையாளுறான். பெரிய அளவுல தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கும் அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் கையாளப்பட்டு கொடுக்குது. தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களுக்கே இங்க பெரிய சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இதை தீர்க்கணும் அப்படின்னா பெரும்பான்மை மக்கள் நம்ம சிறுபான்மை கிடையாது. தமிழ்நாட்டிலயும் சரி உலக அளவுலயுமே நம்ம ஒரு பெரிய ஒரு மேஜரான ஒரு பாப்புலேஷன் தான். அவ்வளவு பேர் இருந்தோம் நம்ம கிட்ட உணர்வு இல்லைங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த அநியாயம் நமக்கு நடக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரே கோரிக்கை நான் முன்வைக்கிறேன். இந்த சல்லியர்கள் படத்தை இங்க தியேட்டர்ஸ்ல கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்க இடங்கள்ல அவங்கள்கிட்ட பல பிரான்ஸ்ல, ஜெர்மனில, நார்வேல அங்கெல்லாம் வெவ்வேறு இயக்கங்கள் வெவ்வேறு தியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. தியேட்டர் ஓனர்ஸ் கூட தமிழர்களாக இருக்கிறாங்க. இப்ப மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் தமிழர்கள் இருக்காங்க. நீங்க நினைச்சா இந்த படத்தை வெளிநாடுகள்ல தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு பிளான் பண்ணி அவங்களுடைய தொடர்புகளை எடுத்து வெளிநாடுகள்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மற்றும் தமிழர்கள் அதை வெளியிடுவதற்கு அதை போய் பார்த்து அந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கிட்டு அவருடைய ஒரு பதிவு நான் பார்த்தேன். அது ஒரு சும்மா மீம் மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஆனா அது ரொம்ப வேதனையான ஒரு பதிவு. சூரரை போட்டுல அவர் இறங்கி வரும்போது எல்லாரும் கை கொடுத்து மக்கள்லாம் ஆரவாரத்தோட அரவணைப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நிலை வரும்னு பார்த்தேன். ஆனா அந்த தனுஷ் ஏதோ ஒரு பீச்ல தனியா நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு படம் இருக்கும், மரியாதை ஏதோ காணாம போயிடுவாரு. அந்த ஒரு சீனை எடுத்து போட்டு நான் இப்படி தனியா நின்றுட்டு இருக்கேன் தண்ணி இல்லாம அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ரொம்ப வேதனையான ஒரு இயக்குனரா அவருக்கு என்ன உணர்வு இருக்கும்? நம்ம ஒரு கலை படைப்பை நம்ம மக்களுக்கும் மண்ணுக்கும் உண்மையா ஒரு படைப்பை கொடுக்குறோம். அந்த படைப்பை மக்கள் பார்த்துட்டு ஒரு நம்மளை அரவணைச்சு அது ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு கூட அவருக்கு கிடைக்க விடாம அவரை முடக்கி போடுறதுன்னு இருக்குல்ல. ஓடிடில நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கூட யார்கிட்ட சொல்ல முடியும்? நமக்கு கிட்ட அவரோட போன் இருந்துச்சுன்னா போன் பண்ணி சொல்லலாம், யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன இன்னொரு வழிமுறை, படம் நல்லா இருக்கு, படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி எடுத்து கொடுங்க, எடுத்து அவங்களை டேக் பண்ணி போடுங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்னாச்சு நம்மளால முடிஞ்சது. ஏன்னா இப்ப படத்தை பாக்குறோம், படம் பிடிச்சிருக்கு, அதை எப்படி வெளிப்படுத்துறது? குறைஞ்சபட்சம் நீங்க சரி வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னா கூட ஒரு ட்விட்டர் பதிவோ இதுவோ போட்டு அந்த படத்தை மற்றவங்க பாக்குறதுக்கு நம்ம மூலியமாவே அது படம் பரவட்டும். நம்ம மூலியமா ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர்னு நம்மளால எத்தனை பேருக்கு பரப்பி இந்த படத்தை பார்க்க வைக்க முடியுமோ